இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Men and cast every unclean spirit, Father, mighty name of Jesus, we pray. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. ஸோ இன்னைக்கு மார்க் நற்செய்தியில் ஆண்டவரை நம்மளை தியானிக்க அழைக்கின்றார். மார்க் நற்செய்தியில நம்ம அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது யார் எழுதியிருக்கின்றார், அவர் எந்த காலகட்டத்தில் எழுதினார், யாருக்காக எழுதினார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா நம்ம இன்னும் தெளிவாக இதை புரிந்து கொள்ளலாம். மார்க் நற்செய்தி அப்படின்றது, மார்க் அப்படின்ற ஒரு நபர், மார்க் அவர் பேதுருவோட, சீமோன் பேதுருவோட இருந்தவர். அவர் நேரடியா பார்த்து இதை எழுதின விஷயங்கள் கிடையாது. ஆனா சீமோன் பேதுரு பேதுரு சொன்ன யாரு வழியாக அவரு எழுதப்பட்ட ஒரு விஷயம். இது நீங்க பிப்ளியத்துல பல இடத்துல பேதுரு மார்க் எவாஞ்சலிஸ்ட், புனித மார்க் அவரை அவரோட மகனாக அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல. 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 5:13 என் மகன் அப்படின்றத அழைக்கின்றத நீங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:13 போலவே தேர்ந்து சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் மகன் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்கள் வாக்குகளில் கடவுளவே பெயர் மெய்யான உண்மை போற்றி. தவறா வாசிக்கிறீங்க. 1 பேதுரு 5:13 அதுல என் மகன் மார்க் அப்படின்னு சொல்லி பேதுரு எழுதுவதை நம்ம கவனிக்கலாம். இப்போ மார்க் நற்செய்தி எழுதினவர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு போதும் மார்க் நற்செய்தி எழுதப்பட்டவர் பாத்தீங்கன்னா பர்னபா. கொலோசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா பர்னபாவோட ஒரு சகோதரராக இருந்தார். கொலோசியர் 4:10 வாசிக்கிறீங்களா? கொலோசியர் 4:10 என் உடன் கைதியாயிருக்கும் அரிஸ்தருக்கு உங்களை வாழ்த்துகிறார். பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம். இவர் உங்களிடம் வந்தால் வரவேற்பு அளியுங்கள். ஆமென். இது மட்டும் இல்ல, பவுலோட அவர் பவுலுக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவரா, ஊழியத்தோட அவர் பவுலோட நிறைய விஷயங்கள் நற்செய்தி பறைசாற்றுவதற்காக அவர் சென்றிருக்கின்றதை கவனிக்கலாம். பவுல் திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்துல 25வது வசனம், திருத்தூதர் பணிகள் 12:25 வாசிக்கிறீங்களா? பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க் எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றனர். ஆமீன். ஆமீன். மார்க் எனப்படும் யோவான். மார்க் அப்படின்றது அவரோட ஒரு கிரேக்க மொழியில ஒரு பேரு, அப்படின்னு இன்னொன்று ஹீப்ரோ மொழியில ஒரு பேரு. ஸோ ஒரு மார்க்காகவும் அழைக்கப்படுகின்றார், யோவானாகவும் அழைக்கப்படுகின்றார். பெரும்பாலும் மார்க்காக அழைக்கப்படுகின்றார். திருத்தூதர் பணிகள்ல 13வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுல் முதலாக ஆண்டவருக்காக பணி செய்ய போகும்போது மார்க் அவரோடு இருக்கின்றதை நீங்க கவனிக்கலாம். திருத்தூதர் பணிகள் 13:5. அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆமீன். ஆமீன். மார்க் யோவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அவர் இந்த ஊழியத்திற்கு செல்கின்றதை நீங்க கவனிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆனா அவங்களுக்கு 2 பேருக்குள்ளே சில பிரச்சனைகள் வருகின்றது. 15வது அதிகாரம்
இது வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லை. 36 41 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வருதானா திரும்பவும் அவங்க வந்து அன்புல வருகின்றத நம்ம கொலோசியர் 4:10 நம்ம வாசிச்சோம். அப்புறம் 2 திமோத்தி 4வது அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊழியத்திற்கு மிகவும் பயனாக இருந்த நபராக இருந்தார் அப்படின்னு சொல்லி 2 திமோத்தி 4:11 நீங்க கவனிக்கலாம். பவுல் பேதுரு இறந்ததுக்கு அப்புறம் மார்க்கு அவர் வந்து அலெக்சாண்ட்ரியா எகிப்து தேசத்துலலாம் போய் திருச்சபை வளர்க்கின்றதை நீங்க கவனிக்கலாம். வரலாறுல திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாறுல அது எழுதப்பட்டிருக்கும். இது எப்போ எழுதப்பட்ட எந்த காலகட்டத்தில் இது எழுதப்பட்டது? மார்க் நற்செய்தி எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி 70வது நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த ஒரு தலைமுறையில் அது எழுதப்பட்டது அப்படின்னு வந்து மறைநூல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இதை எதை வைத்து நீங்க நற்செய்தியிலேயே ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரத்துல எடுத்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். ஜெருசலேமும் இந்த கோயிலும் அழிவை பற்றி அவர் வந்து அதை வெளிப்படுத்துகின்றார். அது இனி நிறைவேற போற ஒரு விஷயம் அப்படின்றதான் வெளிப்படுத்துறாரு ஒழிய இது நடந்த ஒரு நிகழ்வாக அது வெளிப்படுத்தவில்லை. நடக்க போற ஒரு நிகழ்வாக அவர் வெளிப்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லை, திருச்சபையில ஒரு வரலாறுல எழுதப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பல என்ன சொன்னா இரேனியஸ், கிளெமெண்ட் அவங்க எல்லாம் வந்து சொல்ற விஷயம் இதுதான். கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் இதுதான். என்னன்னா, இந்த புத்தகம் எழுதப்பட்டது 60வது நூற்றாண்டுல 60 AD அந்த நேரத்துல எழுதப்பட்ட ஒரு விஷயம். மறைநூல் வல்லுநர்களும் வந்து பெரும்பாலும் அவங்க சொல்றது 70வது நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. மிக முக்கியமான விஷயம், நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இது யாருக்காக எழுதப்பட்டது? மத்தேயு நற்செய்தி அப்படின்றது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ஆனா மார்க் நற்செய்தி அப்படி கிடையாது. யூதர்கள் வந்து கிறிஸ்துவர்களாக மாறின யூதர்களுக்காக எழுதப்பட்டது. மார்க் நற்செய்தி அப்படி கிடையாது. வேற்றினத்தார் கிறிஸ்துவர்களாக மாறப்பட்ட ரோமிய சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்களுக்காக முக்கியமா எழுதப்பட்டது. அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூத சில சம்பிரதாயங்களும் வந்து அவரு விளக்குவார். அவர் வந்து அதோட உள்ள அர்த்தங்களை எதுக்காக இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து தெளிவாக சொல்லி தருவார். மார்க் நற்செய்தியில 7வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. ரோம்ல நாட்டுல இருக்கிறவங்க வேற்றினத்தாருக்கு யூதர்களோட சம்பிரதாயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக இது செய்யறாங்க, எதுக்காக இந்த ஆடை வெட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் தெரியாது. மார்க் 7வது அதிகாரம் 3-4 வாசிக்கிறீங்களா? பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, சில அரமேய மொழியில எழுதப்பட்ட சில வார்த்தைகள் அவர் வந்து அதோட அர்த்தங்களை அவர் வெளிப்படுத்துவதை நீங்க கவனிக்கலாம். இது மார்க் நற்செய்தியில இன்னும் அரமேய, ஏன்னா இயேசு ஆண்டவர் சீடர்கள்லாம் பேசின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அரமேய மொழியில பேசுவாங்க. இது எழுதப்பட்டது கிரேக்க மொழியில எழுதப்பட்ட நற்செய்தி கிரேக்க மொழியில எழுதப்படும். அது அவங்க பேசினது அரமேய மொழியில இருந்தாலும் எழுதப்பட்டது கிரேக்க மொழி. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்து ஆங்கில மொழியிலும் மற்ற மொழிகளெல்லாம் வந்து அது வருகின்றதை நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அது மட்டும் இல்லை, இந்த மற்ற வேற்றினத்தாருக்காக எழுதப்பட்டதோட இன்னொரு மிக முக்கியமான அடையாளம், ஏன்னா நற்செய்தி மார்க் நற்செய்தி ஒரு இறுதியில் 15வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஒரு ரோமிய ஒரு வீரர் வந்து சொல்ற ஒரு விஷயம் தான் அவர் வந்து ரொம்ப முக்கியமா வந்து அவர் ஹைலைட் பண்ணியிருப்பார். மார்க் நற்செய்தி 15:39 வாசிக்கிறீங்களா? அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான்.
தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் 15ல கொண்டார்களோ? 39. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 15ல அவருக்கு 39. எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுவும் ஒரு சில மறைநூல் வல்லுநர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் மார்க் எழுதின யாருக்கெல்லாம் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியல இருக்கிற வேற்றினத்தார்ன்றது மட்டும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலை, அவங்க பல கஷ்டங்கள் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எந்த ஒரு முறையில எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த சூழ்நிலையில ஒரு இந்த முதல் 5 இது இப்படி எழுதப்பட்ட அவர் இப்போ மார்க் நற்செய்தி மத்தேயு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முதல் 3 அதிகாரம் வேற விஷயங்களை பத்தி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 5ல இருந்து 7 இயேசுவாண்டவரோட கட்டளைகள் இருக்கும். அதுக்கப்புறம் சில ஓமைகள் நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி 5 விதமா அது மத்தேயு நம்ம பிரிச்சு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க் அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய சில பகுதிகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அது 2 விதமாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு அது ஆழத்துல சிந்திக்கிறதை விட, நம்ம கடைசி முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி மட்டும் ஒரு 1வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது அதிகாரத்துல 28வது வசனம் பேதுரு ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. விண்ணக தந்தையின் வெளிப்பாடு வைத்து அவர் ஒரு சாட்சி சொல்றார், நீங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. 8வது அதிகாரத்துல 28வது வசனம் வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆமென். ஆமென். 15வது அதிகாரத்துல 29வது வசனத்துல நீங்க உண்மையாகவே நீங்க விண்ணக தந்தையின் மகன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாட்சியை சொல்றாரு. இந்த முக்கியமா அது இந்த 1வது அதிகாரத்திலேயே நீங்க கவனிக்கிற விஷயம், இவன் மகன் அப்படின்றது விண்ணக தந்தை இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ற விஷயத்த நம்ம கவனிக்கலாம். இவருதான் கடவுளின் மகன். அந்த ஒரு விஷயம் மார்க் நற்செய்தியில அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிற போதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை வைத்து இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தியானிக்கவும் செய்வோம். ஆனா அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? 4வது அதிகாரமும் 13வது அதிகாரமும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான போதனைகள் மார்க் நற்செய்தியில கொடுக்கின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆனா வேற இடத்துல நீங்க அந்த அளவுக்கு இயேசு ஆண்டவர் போதனைகள் இருக்காது. ஏன்னா மார்க் இயேசு ஆண்டவரை எப்படி அவர் எந்த விதத்துல வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னா, அவர் நல்ல விடுதலை தருகின்றவரும், அவர் நோய் நீக்குகின்றவரும், சுகம் தருகின்றவருமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். 40 வாட்டி 16 அதிகாரம் தான் இருக்கும். உடனடியாக இம்மீடியட்லி அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. உடனடியாக விடுதலை தருகின்றவராக வெளிப்படுத்தப்படுகின்றார். அது மட்டும் இல்ல, சில கேள்விகள் நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய, அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த நபர்கள் இந்த கேள்வி கேட்டார்கள்ன்றது மட்டும் இல்ல, நம்மளை ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய 1வது அதிகாரத்துல 27வது வசனம், இது ஒரு புது போதனையாக இருக்கின்றது அப்படின்ற அது மாதிரி சில கேள்விகள் வழியாக நம்மளை சிந்திக்க வைக்கின்ற ஒரு நற்செய்தி இது. 1வது அதிகாரத்துல 27 வாசிக்கிறீங்களா? அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். ஆமீன். ஆமீன். 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யாரால யாரால இந்த பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியும்? கடவுளால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி அங்க நீங்க கேட்கறத பார்க்கலாம். 4வது அதிகாரம் 41வது வசனம் பாத்தீங்கன்னா, யார் இது? இது அவரு கடலும் இந்த இதுவும் எல்லாமே கடவுள் சொல்றது இவருக்கு கீழ்ப்படுகின்றதே. 8வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க யார், நான் யார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்பாரு. அந்த மாதிரி சில கேள்விகள் வழியாக சில முக்கியமான
மைய கேள்விகள் வழியாக நம்ம சிந்திக்க வைக்கின்றார். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வருகின்ற சிந்தனைகள் இல்லை, நம்ம சிந்தித்து ஆழ் மனதுல செல்ல வேண்டிய சில சிந்தனைகள் சிந்திக்க வைக்கின்றார் கடவுள். மார்க் இந்த நற்செய்தி வழியாக முக்கியமா ஒரு ரகசியத்தை சிந்திக்க வைக்கின்றார். த மிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். இயேசுவாண்டவரோட மறை உண்மை, அவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மறைக்க முயற்சி செய்கின்றார். இயேசுவாண்டவர் நான் யார் அப்படின்றத அவர் மறைக்க முயற்சி செய்கின்றார். பல இடத்துல நீங்க ஏன் இது மறைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மெஸ்ஸியா அப்படின்ற ஒரு அடையாளத்தை மறைக்க முயற்சி செய்கின்றார். இந்த மெஸ்ஸியா ஏன்னா புது ஆகமத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் இந்த மெஸ்ஸியா வருவாரா, இந்த ரோமையர்கள் கிட்ட இருந்து ஒரு விடுதலையை தரமாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்து இருந்த மக்கள். அதனால மெஸ்ஸியா ஏன்னா தவறான எண்ணத்தை வைத்திருந்தார்கள் மெஸ்ஸியாவை பற்றி. இந்த மெஸ்ஸியா அப்படின்றவர் இந்த மாதிரிலாம் செய்வாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த உலகத்தை சார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான் மக்களுக்கு இருந்தது. ஆனா அதான் 11வது அதிகாரம், மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 10வது வசனம், தாவீதின் மகன் வந்திருக்கின்றார், எங்களுக்கு இந்த ஒரு ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது விண்ணக ராஜ்யம் அவங்களுக்கு வரப்போகின்றது. சாத்தானின் கட்டிலிருந்து அவங்க விடுபெற போகின்றார்கள். சிலுவையின் வழியாக அவங்க விடுபெற போகின்றார்கள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. ஏன் சீடர்களே புரிஞ்சுக்கல. மார்க் நற்செய்தி 11:10 பாத்துக்கிறீங்களா? வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக, உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாவீதின் அரசன், ஒரு அரசர் தான் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அரசர் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் பேய்கள் கூட இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லும் போது அமைதியா வாயை மூடுன்னு தான் சொல்லுவார். ஒரு மனிதர்கள் இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவங்க மெஸ்ஸியாவின் எண்ணம் அப்படின்றது நோக்கம் வேற, அவங்க மனசுல மெஸ்ஸியாவின் நோக்கம் வேற. நமக்குள் நம்ம இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் இதுதான். இயேசுவாண்டவர் கடவுளின் மகனாக இருந்தார், மகனாக இருக்காரு. அவர் நம்ம அனைவரையும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்ற அவர் வந்தார். நம்ம கடவுளை யாராக நீங்க பாக்குறீங்க? சில பேர்லாம் நீங்க கடவுள் யாரா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற பதில், உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு கடவுள் யார்? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம், ஒருத்தரா சொல்லுங்க. உங்களுக்கு கடவுள் யார்? அப்பா. அப்பதான் பிரதர், தந்தையாகத்தான் அவரை பாக்குறேன். இல்ல சரியா கேட்கல ஹானா, அது ஹாரிட். சரியா கேட்கல. சரி, ஓகே. சொல்லுங்க, வேற யாராவது? நண்பன், மணவாளனும் ஒரு ரட்சகரும் பாக்குறேன் பிரதர். ஓகே. நல்ல ஆயன். நல்ல ஆயன். சகோதரனாவும் பாக்குறேன் பிரதர். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் நமக்கு. படைத்த தந்தை, படைத்த தந்தையாக பார்க்க, தந்தைன்ற உரிமையை நம்ம கூப்பிட கொடுத்திருக்காரு. ஒரு நண்பனா இருக்காங்க, ஒரு தோழனா இருக்காங்க, ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறாரு, போதகராக இருக்கிறாரு. சோ அதனால நம்மளுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸி, வழி காட்டுறாரு. ஆமா. அப்புறம் ஒரு இருளை நீக்கி ஒரு விளக்கு வழியில, இஸ் த பாத், ட்ரூத் அண்ட் தி லைஃப். சோ நம்மளுக்கு அது ஒரு கிளியர் விஷன் தெரியுது அவரோட நெருக்கமா இருக்கும்போது. வேற ஏதாவது சிந்தனைகள் உங்களுக்கு? வேற யாராவது சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி பேசலாம் நீங்க. நம்ம சில பேர் நம்ம அறிவளவுல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? கடவுளை இப்படி பார்க்கணும்,
அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு ஆண்டவர்கிட்ட சில பேர் வருவாங்க, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல போதகரே. சில பேர் வந்து என்ன படைச்சவராக, கடவுளை வந்து படைச்சவராக, என்ன படைச்சவர் அப்படின்னு வந்து சில பேர்கிட்ட கேட்க சொல்லுவார் கடவுள். நீங்க கடவுளை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சில பேர் வந்து அதுக்கு பதில் என்ன அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன படைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா அப்படின்னு சொல்றது, ஆனா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி செயல்படுறோம், அதுதான் கடவுள் வந்து, அதை வைத்துதான் நம்ம கடவுளுடைய இருக்கிற உறவு, உண்மையாக உறவு நிர்ணயிக்கப்படும். அதுல இருந்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும், நம்ம எப்படி கடவுளை நம்ம சிந்திக்கின்றோம் அப்படின்றது, எப்படி நம்ம கடவுளை பார்க்கிறோம் அப்படின்றது. அந்த ஒரு நல்ல ஒரு ஓமையில இயேசு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப சுருக்கமா, ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப தெளிவாக, ரொம்ப சின்ன ஒரு ஓமை, ஆனா ஆழமான அதுல வந்து சிந்தனை இருக்கும். நம்ம பல பேர் வந்து அப்பா அப்பா அப்படின்னும். சில பேர் வந்து நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவோம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அற்புதமா சொல்லுவோம் நம்ம. ஆனா ஏன்னா இதெல்லாம் அறிவிலிருந்து வருகின்றது. இதயத்தை நம்ம செயல்பாடு, நடைமுறை வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யறீங்க? ஆமா, கடவுள் சொல்லியிருக்கிறாரு, என்னால செய்ய முடியல, அதனால செய்யல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரோட இருக்கிற உறவை நம்ம வந்து உண்மையாக நம்ம கீழ்ப்படியாம, நம்ம உண்மையா நம்ம வந்து நம்மள தான் வந்து கடவுளா வச்சுட்டு இருக்கணும். நம்மளா வந்து நம்ம ஒரு என்ன சொல்லணும்னா, கடவுளை வந்து நம்ம பல பல நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். மத்தேயு 21ல 4 வசனம். மத்தேயு 21ல 28ல இருந்து 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 விதமான மகன்கள் கடவுளுக்கு இருந்தாங்க. 2 பேருமே மகங்க தான், பிள்ளைங்க தான். ஆனா பிள்ளைங்கன்னு சொல்லி பேருக்குன்னு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்ம பிள்ளைங்க மாதிரி வாழ்ந்தோமா அப்படின்றது தான் வந்து கடவுள் பார்ப்பாரு. ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கின்றவர்கள் விண்ணகத்திற்கு நம்ம செல்ல மாட்டோம். ஆண்டவரே என்று நம்ம கண்டு நம்ம ஆண்டவர் அவர் விருப்பப்படி நம்ம செயல்படுகின்றவர்கள் தான். நீங்க ஒன்று மத்தேயு 21ல 28ல இருந்து 32 வாசிக்கிறீங்களா? மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய் மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றி கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆமேன். ஆமேன். எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றம் நம்ம வந்து செயலில் நம்ம காட்டுகின்றவர்களாக இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த மாற்றம், மனம் மாறுதல், ரிப்பென்ட், ஆங்கில மொழியில ரிப்பென்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தோட வாழ்கின்றது. எப்படி மக்னலர மரியம் ஒரு வேசியாக இருந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தோட வாழ்ந்தாங்க, கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழ்ந்தாங்க. அதே ஒரு வேசி தனத்துல நான் கடவுளை சந்திச்சுட்டேன், எனக்கு கடவுள் தெரியும், நான் ஆவியானவரை பெற்றுட்டேன், எனக்கு வரங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அதே பாவத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. கடவுளுடைய நம்ம அந்த சினம் அப்படின்னு போட்டு சினம் தான் நம்ம மேல இருக்கும், அதுல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. பாவத்தையே நம்ம பாவமும் வேணும், நம்ம கடவுளும் வேணும் அப்படின்றது நடக்காது. நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து சாத்தா மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறான். பல பேர் நம்ம வந்து
பாவ சங்கீதனம் செய்யறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டா 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. ஏன் அதுக்கப்புறம் பாவம் செய்யலையா? என்ன சில தெரியாது, நமக்கு நம்மளோட தூய்மையான நபர்கள் நிறைய பேர் இருக்கலாம். பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்றேன். 1-2 பேர் தான் வந்து பாவம் செய்யல அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வேற விஷயம். ஆனா நம்ம பாவத்தை பல நேரத்துல வந்து பரவாயில்ல, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாவத்திலேயே கட்டுகள்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் பல பிரச்சனைகள், பல தாக்கங்கள், பல வேதனைகள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாவ சங்கீதத்தோட பல நேரத்தில் நமக்கு முக்கியத்துவம் தெரியல. அதோட மனமாறுதலின் முதல் படி இயேசு ஆண்டவர் வந்து அந்த நோய்கள் நீங்கினதுக்கு அப்புறம் ஒரு குருத்துவர்கிட்ட போய் நீ உங்களை காட்டு அப்படின்றார். அவர் பாவத்திலேயே வாழ்ந்து மனம் மாறதுக்கு எண்ணம் இல்லை. ஏன் அதே பாவத்தை திருப்பி நான் போய் சொல்ல போறேன்? நான் எதுக்கு பாவம் சங்கீதனம் செஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு வந்து தவறான பல எண்ணங்கள் இருக்கு. நம்ம ஒரு வாட்டி பாவ சங்கீதனம் செய்யும் போது நமக்கு கடவுள் உதவி, அவரோட கிருபை நம்ம பெறுகின்றோம், அந்த பாவத்துல விழாம இருப்பதற்கு அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு பல பேருக்கு இல்லை. அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல. அதுவா அங்க வந்து இயேசு கிறிஸ்து அங்க குருத்துவரின் பதிலாக அங்க இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ மன்னிப்பை தந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு ஒரு உணர்வு இல்லை, நமக்கு ஒரு அனுபவங்கள் கிடையாது. ஏன்னா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தாலும் அனுபவம் வரும். நம்ம எந்த பிள்ளையாக வாழ போகின்றோம்? ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட் பெரிய தியோலாஜிக்கல் விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப எளிதாக நம்ம பாவத்தை விட்டு விலக உண்மையாக நம்ம வந்து அவரு என்னோட அப்பா அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா, அப்பாவை போல் நம்ம அவர் சொல்வதை அனைத்தையும் கடைபிடிக்கின்றவர்களாக மாறணும். உண்மையா அவர் அப்பதான் தகப்பன். இல்லைன்னா ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியுமே, என் கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி அவரு நம்ம விருப்பப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் அங்க கடவுளாக மாறி கொண்டிருக்கின்றோம். கடவுள் மாறாதவர், அவர் மாற மாட்டார். நமக்குள் தான் அந்த மாற்றம் தேவை. நம்ம எப்போ மாறப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் காத்து நிற்கின்றார். இரு கரத்தை விரித்து காத்து நிற்கின்றார். ஆனா வெதுவெதுப்பாகாதீர்கள். பாவ சங்கீதனம் இல்லாம நம்ம வெதுவெதுப்பாகி கொண்டு இருக்கின்றோம். வெதுவெதுப்பாகாதீங்க. திருவழிபாடு 3வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து எச்சரிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. படிப்படியாதான் வந்து சாத்தான் நம்ம வந்து கடவுளை விட்டு கொண்டு வருவான். உங்க செயல்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்வார். முதல் வார்த்தையே திருவழிபாடு 3வது அதிகாரத்தில் 8வது வசனம், உங்கள் செயல்கள் எனக்கு தெரியும். செயல்கள், நம்ம செயல்கள் சரியில்லை. நம்ம வந்து அனைவரையும் நம்ம எந்த ஒரு கடவுளுடைய ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிற விஷயம்தான். எந்த ஒரு குணாதிசயம் பொறுமையாக இருக்கலாம், கனிவோடு செயல்படுறதா, தாராள மனதோடு செயல்படுறதா இருக்கலாம். எந்த ஒரு குணாதிசயம் கடவுளுடைய விண்ணக தந்தையின் ஒரு குணாதிசயம் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க, அதுல வளர்ந்தீங்க, அதுல ஆளப்பட்டீங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கிறார். எந்த ஒரு குணாதிசயமான இருக்கலாம், தாழ்ச்சியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஒன்னாவது நான் இந்த ஒரு குணாதிசயத்தில் நான் வளர்ந்தேன், நான் இன்னும் ஆழப்பட முடிஞ்சது இன்னைக்கு அப்படின்னு வந்து சிந்திக்க அழைக்கிறார். இந்த ஒரு படிகளா எடுத்து முன்னாடி கடவுள் நெருங்கி செல்லலை அப்படின்னா நமக்கு ஐயோ உங்களுக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்கோம் விபிலியத்துல. நம்ம வசனங்கள்லாம் நல்லா வாசிப்போம், ஆனா நடைமுறை வாழ்க்கையில வரும்போது வசனங்கள் நம்ம மனசுல நிக்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்பது இல்லை. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு நீங்க இந்த கன்ஃபெஷன் பத்தி சொல்லும்போது எத்தனை பிரீஸ்ட் வந்து அது குறை சொல்ல நினைக்காதீங்க. பட் எத்தனை பிரீஸ்ட் வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் நம்ம போகும்போது அந்த கன்ஃபெஷன் பண்ணும்போது பீப்புள் ஷுட் லைக் டு கம் அண்ட் டூ இட் அகெயின் திருப்பி வரும்போது. பட் சம்டைம்ஸ் வந்து ஏதோ அவங்க கேட்டுட்டு
பெனன்ஸ் வந்து அவன் 40 பேரண்ட்ஸ் வந்து கேட்கல சிஸ்டர், என்ன சொன்னீங்க? பெனன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து 40 10 ஹெயில் மேரிஸ் இல்ல 3 ஹெயில் மேரிஸ் சொல்லுங்க, இல்ல ஹேலோலி குவீன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம கர்த்தர் இந்த கடவுளை பத்தி அதிகமா தெரியும் போது அந்த பெனன்ஸ் வந்துட்டு 3 ஹெயில் மேரிஸோட முடிய போகுது. நம்ம ஒரு ரிப்பென்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்மள டச் பண்ற அளவுக்கு பேசணும்ல பிரதர். இப்ப நீங்க இல்ல, பேசுறீங்க அது உணர்வு. அது வந்து கவுன்சிலிங் கிடையாது ஆக்சுவலா. பாவ சங்கீர்த்தனம் அப்படின்றது வேற, சரிங்களா? ம். நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு தான். இப்ப இயேசு ஆண்டவர் வந்து அந்த இந்த பாவி கிட்ட என்ன சொல்றாரு அவரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அது பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. பாவ ம். மன்னிப்புக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அவசியம் கிடையாது. ம். புரியுதுங்களா? மனம் மாறுதல், அதுக்கு பாவ சங்கீர்த்தனத்துல அது ஆக்சுவலா தேவையே கிடையாது. நீங்க ஒரு சில நேரத்துல நம்ம தியானத்திற்கெல்லாம் செல்லும் போது அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா ம். அது ஆவியானவரோட உணர்த்துதல்ல செய்யறாங்க. ஆனா பொதுவா பாவ சங்கீர்த்தனத்துல அந்த அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஒரு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப்ப மத்தவங்க நினைக்க மாட்டாங்களா பிரதர், நம்ம டைரக்டா ஜீசஸ்ட்ட பேசலாமே, கன்ஃபஸ் பண்ணிடலாமே, டைரக்டா அது ஜீசஸ் கிட்ட பேசலாம். ஆனா மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க குருத்தோர்கிட்ட போகணும். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 13ல இருந்து எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு. கால் யுவர் எல்டர்ஸ், மூப்பர்கள் அழைத்து, அதான் குருத்துவர்களை அழைத்து நீங்க வந்து பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். அங்க கவுன்சிலிங் வாங்கணும்னு போடல. பாவ சங்கீர்த்தனம், பாவத்தை அறிக்கையிடணும். நான் பாவி, என் பாவம் நான் வந்து அறிக்கையிடணும். அங்க கவுன்சிலிங் கிடையாது. கவுன்சிலிங் வேற, அது வேற ஒரு இது, சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்குமே இந்த மாதிரி கவுன்சிலிங் செய்யறோம். ஒரு பாவங்கள் 10 நேத்திக்கு வந்து இந்த டிவைன் இல்லத்துல வந்து ஒரே ஒரு நபருக்கு அவர் 10 கட்டளையும் உடைச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே நான் வந்து கவுன்சில் பண்ண போனா என்ன நடக்கும்? புரியுதுங்களா? நார்மலா கவுன்சிலிங்ல இருக்கிறவங்களுக்கே வந்து அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறது நம்மளால முடியாது. வசனங்கள்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்றது முடியாது, சரிங்களா? அப்ப பாவ சங்கீதம் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அது நடக்காதுங்க. அது வந்து இட் இஸ் நாட் பிராக்டிகல், சரிங்களா? ஜேம்ஸ் 5 பிரதர், ஜேம்ஸ் 5 ஜேம்ஸ் 13 5வது அதிகாரம் 13ல இருந்து ஒரு 16 17 வரைக்கும் வாசிங்கன்னா, 20 வரைக்கும் வாசிங்க, நல்லா இருக்கும். Thank you சரிங்களா? brother. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யா லிஜு, யூ கேன் ஆட் அ பாயிண்ட். சாரி, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து விடை பிரதர் எந்த கேள்வி இருந்தால் கண்டிப்பாக அவர் சொல்லுவார். அவர் காட் பிளஸ். தேங்க்யூ. ஆனா நீங்க சொன்ன கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. 3 அருள் நிறைந்த மாதிரியே சொல்றாங்க. இல்லாட்டி ஒரு பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே இந்த ஜெபம் சொல்றாங்க அப்படின்னு குருக்கள் சொல்ற விஷயம். அது நீங்க புரியணும் அப்படின்னா, திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை ஒரு அம்மாவோட குணம் படைச்சது. திருச்சபை எப்பவுமே அம்மாவா தான் சொல்றாங்க, அம்மா மாதிரி. எப்பவுமே நம்ம சொல்ற 3 அருள் நிறைந்த மரியேவா இந்த பாவத்துக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டா கிடையாது. பாவத்துக்கு உண்மையான பரிகாரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பாவத்துக்கு பரிகாரம். நம்ம சொல்ற 3 அருள் நிறைந்த மாதிரியே பரிகாரம் கிடையாது. ஆனால் இயேசு செஞ்ச பரிகாரத்துல நான் இணைவதற்காக திருச்சபை அப்படிங்கிற இயேசுவோட மணப்பெண்ணான திருச்சபை அப்படிங்கிற திருச்சபை வழியாக நான் இணைகிறேன். அதுக்காகத்தான் அந்த 3 அருள் நிறைந்த மாதிரியே. நான் சொன்ன புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? புரியுது. நீங்க 10 கட்டளையும் மீறி இருந்தாலும் சில நேரத்துல குருவானவர் 2 அருள் நிறைந்த மாதிரியே சொல்லுனா, அந்த 2 அருள் நிறைந்த மாதிரியே கிடையாது உங்க பாவ பரிகாரம். உங்க பாவ பரிகாரம் இயேசு கிறிஸ்து. நீங்க இப்படி ஒரு தவறான எண்ணத்துல இருக்கீங்க. நான் சொன்ன ஒரு அருள் நிறைந்த மாதிரியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜெபமோ என் பாவத்துக்கு பரிகாரம் நினைச்சீங்கன்னா அது பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் உங்க பாவத்துக்கு பரிகாரம். அதனாலதான் பைபிள்ல அது ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. பாவம் இல்லாதவர், எனக்கு அதோட ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் எடுத்து தேடி நான் சொல்றேன். இப்படி கிளியரா போட்டிருக்கோம். பாவம் இல்லாமல் இருந்த இயேசு கிறிஸ்து நம் பொருட்டு பாபமாய் மாறினார். பாபியாய் மாறினார்னு இல்ல, பாபமாய் மாறினார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்களோட மீட்பராக, உங்களோட ரட்சகராக ஏத்துக்கும் போது உங்க பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட பாவமா மாறிடுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து தனது உடம்புல, தனது உடலாலும் மனசாலும் ஆத்மாவினாலும் செஞ்ச பரிகாரம் உங்க பரிகாரமா மாறிடுச்சு. நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஹாரியட், நீங்க வந்து அவரு சொல்றது உங்களுக்கு அறிவளவுக்கு போயிருக்கு.
ஆனா இதையும் இன்னும் போகணும். அது வந்து Okay, brother. நம்ம செயல்னால நம்மளால தூய்மை அடைய முடியாது. ஆமாங்க brother. தூய்மையை That வந்து I அவரு understand. அதான் திருவெளிப்பாட்டுல போட்டிருக்கும். நான் தூய்மையின் ஆடையை உங்களுக்கு தருகின்றேன் அப்படின்னு போட்டிருக்கும். ம். ஸோ சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ், அவரோட ராஜ்யம் அவருடைய நீதியும். ஆமா. நமக்கான ஒரு தூய்மையும் கிடையாது. ஆல் யுவர் குட் ஒர்க்ஸ் ஆர் ராக்ஸ்ன்னு போட்டிருக்கும். ஒரு வேஸ்ட் அதெல்லாம். புரியுதுங்களா? ம். நம்ம ஓகே. நற்செயல்கள்லாம் வந்து அவர் கிருபையால நம்ம ஏதோ 1 2 நல்லது பண்றோம்னா கூட அதுலயுமே வந்து ஒரு அழுக்கு இருக்கும். ஆணவத்தின் அழுக்கு இருக்கும். ம். புரியுதுங்களா? பல விஷயங்கள் இருக்கும். ஆனா புரியுது brother. அவரோடயே சேர்ந்து அவரோட பாடுகள் வழியாக அவரு சேர்ந்து நம்ம செய்யும்போது அது வந்து அற்புதமா அவர் மாத்துவார். அவர் ஒரு உண்மையான ஒரு பெனன்ஸா அவர் மாத்துவாரு. ஆமென். ஒரு ஆ அருள் brother. நிறை மொழியை வச்சு அவர் மாத்துவார் அவர். சரிங்களா? Sure brother. அதே மாதிரி நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குருவானவரோட ஹோலினஸ் வச்சு கிடையாது அந்த சாக்ரமெண்டோட ஹோலினஸ். அது உங்களுக்கு எப்படி சொல்லி புரியுதுன்னா, புரியுது ஒரு brother. புரியுது brother. ஒரு ஆ. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் ஒரு குருவானவர்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா பாவம் செஞ்சு அடுத்த திருப்பலிக்கு வர்றேன் அப்படின்னா, ஏன்